தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் 82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதையடுத்து பொதுமக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி மக்களின் குடிநீர் தேவையினை கருத்தில் கொண்டு சீவலப்பேரி தாமிரபரணி ஆற்றிலிருந்து 2வது பைப் லைன் மூலம் குடிநீர் கொண்டு வரும் திட்டத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 82 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார். இதையடுத்து குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் தொடங்கி விரைந்து நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார். கோவில்பட்டி மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இப்போ அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆட்சியேற்ற பிறகு 82 கோடி ரூபாய் மதிப்பில் புதுசாக போர் போட்டு கிணறு தோண்டி அந்த தண்ணி மூலியமாக கோவில்பட்டிக்கு தண்ணி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துருக்காங்க. அதுக்காக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கோவில்பட்டி பொதுமக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காக முதலமைச்சர் அம்மா அவர்கள் சிவலப்பேரி ஆற்றுல கிணத்துல 82 கோடி ரூபாய் செலவழித்து வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. மிகவும் விரைவாகவும் சீக்கிரமாகவும் எங்களுக்கு குடிதண்ணி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இதற்காக முதலமைச்சர் அம்மாவிற்கு கோவில்பட்டி பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.